ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திர மாற்றம், அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலகட்டம். அதாவது ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 22 வரை சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறது. நம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடம். அந்த வகையில் என்ன மாதிரி நம்ம விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத பார்க்க போகிறோம். துலா லக்னத்திற்கு அதிபதியே சுக்கிரன் தான். நம்ம லக்னாதிபதியே சுக்கிரன் தான். நமக்கு 8ஆம் இடமான ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமாகவும், 7ஆம் இடமான மேச ராசியில் பரணி நட்சத்திரமாகவும், 11ஆம் இடமான சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரமாகவும் சுக்கிரன் இருக்கிறார். அப்போ அவருடைய கான்செப்டு, நம்மளுடைய மனசு, நம்ம செய்யக்கூடிய அறிவு சார்ந்த செயல்பாடுகள், எழுத்து, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போடுறது, ஆவணங்கள், மற்றும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லில், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கில்லில், மீடியா ஸ்கில்லில் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது. 7ஆம் இடம் என்பது ஒரு பப்ளிக் சர்வீஸாக நம்ம பிஹேவ் பண்ணுறது, கணவன் மனைவி உறவு, பார்ட்னர் சம்மந்தப்பட்டது, சமூகம் சார்ந்த உறவுகள், கஸ்டமர்கள், இதெல்லாம் 7ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது நம்ம எதிர்பார்ப்பு, நமக்கு வரக்கூடிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள், நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, திருப்திப்படுறது, மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, நண்பர்கள், இதற்கான ஸ்தானம். ஸோ இந்த பொட்டன்ஷியலை வச்சிருக்கிற சுக்கிரன் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவங்க சொந்த நட்சத்திரத்தில் பூராடத்துலேயோ பரணியிலேயோ பூரத்துலேயோ இருந்தாருன்னா, நான் சொன்ன இந்த பாவங்களெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சுக்கிர திசை நடக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு மேன்மைகளை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் கிடையாது. இப்போ நம்ம உபநட்சத்திர கான்செப்டை எடுத்து நட்சத்திர சூத்திரப்படி நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சுக்கிரன் வந்தாலும் அது கஷ்ட நஷ்டங்களையும் விரயங்களையும் கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 11 நாட்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் லக்னத்துக்கும் ஒரு வலுவை சேர்க்கிறார். அப்படி சுக்கிரன் பலமும் கொடுக்குறார். அப்போ என்னன்னா, நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலம் நமக்கு மன திருப்தியை கொடுக்கும். அதாவது என்ன செய்திகள் வந்தாலும், என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஆதாயமாக இருக்கும், அனுசரணையாக இருக்கும். சுயபலத்தை அதிகமாக அளவில் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், திறமைகள் பெருகும். அப்போ எல்லா விதத்திலையும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உறவுகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். இப்போ பின் சகோதரம், இளைய சகோதர சகோதரி வகையில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கு உண்டான சுபகாரியங்கள் இதெல்லாம் கொடுக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள் சார்ந்த நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அவங்களுடைய படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் டெவலப் ஆகிறது. திருமணம் பண்ண வயதில் இருக்காங்கன்னா திருமணத்துக்கு உண்டான ஒரு அறிகுறிகள், அதுக்குண்டான தொடர்புகள், இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகள் அமையத்திற்கு சாதகமாக இருக்கும். அதே போல் நமக்கும் திருமண சாதகமும் இருக்கும். இப்போ திருமண வயதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த சுக்கிரனுடைய பலம் திருமண நிகழ்வுகளை உறுதிப்படுத்தும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். பெண்ணை தேடிட்டு இருக்கவங்களுக்கு பெண்ணும், வரனை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரனும் கிடைக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது ஆடம்பரமான கிரகம், சொகுசான கிரகம், அதிநவீனமான ஒரு பொருட்களை உபயோகப்படுத்துறது. அது அலங்கார பொருட்களாக இருக்கட்டும், வாசனை பொருட்களாக இருக்கட்டும், நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம உடம்பு கூட நம்ம தூய்மையாக வச்சுக்கிறதுலேருந்து, அலங்காரமாக உடை அணிவதிலிருந்து அனைத்துக்குமே சுக்கிரன் நல்ல விதமாக நமக்கு
ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஒரு நவீனமான ஒரு கலை, நவீனமான ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கலைகள், வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், மியூசிக் இது போன்ற கலைகள், சினிமா நடிப்பு சம்மந்தப்பட்ட கலைகள் இதுக்கெல்லாம் சாதகமான கிரகம் சுக்கிரன். ஸோ இந்த லைனில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஆதாயத்தை கொடுக்கும். கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மையை பண்ணும். பூர்வீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, தந்தை வர்க்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கிறது. தெய்வ அனுகிரகம், ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதுலேயும் பெண்கள் விஷயமாக பெண்கள் தொடர்புடைய பொருட்கள் சார்ந்த தொழில்களை செய்பவங்க மற்றும் குலதெய்வ அனுகிரகம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு, போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடியது டீச்சிங் ப்ரொஃபஷன், இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பு கொடுக்கும். பிஹெச்டி படிக்கிறது, வெளிநாட்டு கல்வி படிக்கிறது இதுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், சப்போர்ட் கொடுக்கும். பிரயாணங்களுக்கும் நன்மைகள் கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் போயிட்டு வர்றது அதுக்கெல்லாம் இப்போ ஏற்ற காலம். அதே மாதிரி வெளியூர் தீர்த்த யாத்திரை சேத்திரங்களுக்கு போகிறதுக்கும் நல்ல டைம். இப்போ நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம துலா லக்னத்தில் இருந்துக்கிட்டு நம்ம செய்கிற தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழிலை வந்து கெடுக்காது, அதற்குண்டான பக்க பலத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். அதற்கான திட்டங்களை தீட்டுறதில் நமக்கு முதன்மையாக ஐடியா கொடுத்து சப்போர்ட் பண்ணும், மனநிறைவை உண்டாக்கும். முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ தேவை இருக்காது. உங்களுக்கு போயிட்டுருக்கிறதே கரெக்டாக போயிட்டுருக்கோம். அதனால் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதோ புதிய முதலீடுகளுக்கு போகிறதோ அவ்வளவு அதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்காது. இந்த 11 நாட்களில் உறவுகள்லேயும் மகிழ்ச்சி, வேலையிலையும் மகிழ்ச்சி, நம்ம சொந்த தொழில் செஞ்சோம்னா அதுலேயும் சிறப்பு, பொருட்கள் சார்ந்த அத்தனை விஷயத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒருவேளை நம்ம துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது அப்படின்றதுல வந்து நமக்கு சில சிரமங்கள் இருக்கிறனால இந்த 11 நாட்களை தள்ளி போடலாம். அதே நேரத்தில் வீடு விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், இடம் மாறுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், அதுக்கு வந்து சாதகமாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வராமல் இருந்தாலே நமக்கு சிறப்பாக நடக்கும். அது வந்திருந்தால் இந்த காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். அது நமக்கும் நடக்கிற தசாபுத்திக்கும் சம்மந்தப்பட்டு தான் அது வேலை செய்யும். ஸோ அதை பார்த்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அடிப்படையில் இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லக்னாதிபதிங்கிற ஒரு பேர் இருக்குது. நம்மளுடைய ஆற்றல், நம்ம வசீகரிக்கிறது, நம்ம யாருன்றது வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிறது, இது மாதிரியான செயல்திறன் செயல்பாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். சுயமாக நம்ம சிந்திக்கிற நிலைமையும் நமக்கு வந்து மனதுக்கினிய செய்திகள் வந்து சேர்றதும் சுகமாக அதையெல்லாம் வந்து நாம் டீல் பண்ணுறதும் நல்லபடியாக நடக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். அடிப்படை சிறு குழந்தைகளுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி இருக்கவங்களுக்கு இந்த சுக்கிரன் கொஞ்சம் விளையாட்டு புத்தி கொடுக்கறதுனால கல்வியில் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும். இப்போ எக்ஸாம் பண்ணுறது, கல்வி இந்த காலகட்டங்களில் குறுகிய காலகட்டம்தான். அதனால் சுக்கிரனுடைய வலிமை வந்து விளையாட்டில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணி விட்டுரும். அது ஆரம்ப கல்விக்கு வந்து கொஞ்சம் தடையாக இருக்கும். மற்றபடி ஒரு டெவலப்மெண்ட், நம்மளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, ஆராய்ச்சி கல்வி அத்தனைக்கும் இது சப்போர்ட்டாக இருக்கும். தெய்வ உபாசனைகள், வழிபாடுகள் இதில் வந்து நம்ம சித்தி ஆகிறதுக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.